வணக்கம் என் இளைய தலைமுறையே. மாறுவோம் மாற்றுவோம். நாட்டின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் பதவியேற்றதன் பின் ஊழல் ஒழிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அதனை ஒரு தொடராக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே ஒரு பாகம் வெளியாகியுள்ளது. இது இரண்டாம் பாகம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போகலாம். போதைப்பொருள் மாஃபியாவின் பணபலமும் அதிகார வர்க்கத்தின் அரசியல் செல்வார்க்கும் கைகோர்த்தால் சட்டத்தின் வழிகளை எப்படி விலைக்கு வாங்க முயலலாம் என்பதற்கு மிகச் சிறந்த உதாரணமாய் மாறியிருக்கிறது இந்த சம்பவம். 2024 செப்டம்பரில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் புதிய அரசு பதவியேற்ற பிறகு மிகப்பெரிய ஊழலாக கருதப்படுவது 500 மில்லியன் லஞ்ச பேரம். ஊழல் ஆணைக்குழுவினால் தூசு தட்டப்பட்ட வழக்குகளில் ஒட்டுமொத்த தேசத்தையும் உலுக்கிய மிக முக்கிய உயர்மட்ட வழக்கு இதுவாகும். சர்வதேச அளவில் தேடப்பட்டு வந்த போதைப்பொருள் கடத்தல் விவகாரங்களுடன் தொடர்புடைய ஹரக்கட்டா என்பவருக்கு சட்ட ரீதியான சலுகைகளை பெற்றுத் தருவதாக முன்னாள் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷவின் மகனும் சட்டத்தரணியுமான ரகித நிர்மல் ராஜபக்ஷ SJB கட்சியின் ரோஹண தொகுதி முன்னாள் அமைப்பாளர் சரித் அபேசிங்க மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் முன்னாள் இயக்குனர் அருண ஸ்ரீ சதுரங்க ஆகிய மூவரும் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் அண்மையில் அதிரடியாக கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் பேரில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். யார் இந்த ஹரக்கட்டா? துரத்தி பிடித்த சர்வதேச வேட்டை. இலங்கை நிழலுலகில் மிக ஆபத்தான சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்பின் தலைவனாக போலீசாரால் அடையாளப்படுத்தப்பட்டவன் இந்த ஹரக்கட்டா. இலங்கையில் பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் மற்றும் பில்லியன் கணக்கான போதைப்பொருள் கடத்தல் வழக்குகளில் தேடப்பட்டு வந்த இவன் போலி களவுச் சீட்டுக்களை பயன்படுத்தி வெளிநாடுகளில் தலைமறைவாக இருந்து வந்தான். கடந்த 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் சர்வதேச போலீசாரின் உதவியோடு மடகஸ்கரில் வைத்து இவன் அதிரடியாக கைது செய்யப்பட்டான். அதனைத் தொடர்ந்து இலங்கையின் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சிறப்பு அதிகாரிகள் குழு இவனை இலங்கைக்கு கொண்டு வந்தது. பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தடுத்து வைப்பு உத்தரவுகளுடன் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டது. சட்டத்தின்படி இவனை இறுக்கிய அந்த தருணத்தினால் தான் இவனுக்கு சாதகமாக செயல்பட திரைமறைவில் ஒரு மாபெரும் சதித்திட்டம் தீட்டப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. துபாயில் நடந்த 500 மில்லியன் பேரம் பின்னணி என்ன? அதனை பார்ப்போம். ஹரக்கட்டா கைது செய்யப்பட்டவுடன் அவனது தரப்பு அரசியல் மற்றும் சட்ட அதிகாரங்களின் கதவுகளை தட்டத் தொடங்கியது. லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ள அறிக்கையின்படி இந்த ஊழல் பேரம் துபாயில் வைத்து அரங்கேறியுள்ளது. விசாரணையில் அம்பலமாகியுள்ள தகவல்கள் ரகித ராஜபக்ஷ, சரித் அபேசிங்க மற்றும் அருண ஸ்ரீ சதுரங்க ஆகிய மூவரும் ஒரே விமானத்தில் மார்ச் 25, 2023 அன்று துபாய்க்கு பயணம் மேற்கொண்டுள்ளனர். இதன் பின்னணியில் திரைமறைவு சந்திப்பு. துபாயில் வைத்து ஹரக்கட்டாவின் மனைவி மதுஷிகா மதுவந்தி மற்றும் அவனது நெருங்கிய கூட்டாளிகளை இந்த மூவர் குழுவும் சந்தித்து பேசியுள்ளது. 500 மில்லியன் பேரம். ஹரக்கட்டா CID காவலில் இருக்கும் போது அவனது உயிருக்கு ஆபத்து வராமல் பாதுகாப்பது, அவனுக்கு எதிரான தடுப்பு வைப்பு உத்தரவை நீக்க உதவுவது மற்றும் குசா உயர் பாதுகாப்பு சிறையிலிருந்து சாதாரண சிறைக்கு மாற்றுவது ஆகியவற்றுக்காக தங்களின் அரசியல் மற்றும் சட்ட செல்வாக்கை பயன்படுத்துவதாக கூறி 500 மில்லியன் ரூபாவை லஞ்சமாக கேட்டுள்ளனர். முன்னாள் அமைச்சரின் துபாய் விஜயமும் 120 மில்லியன் முன்பணமும். இந்த வழக்கின் மிக முக்கியமான திருப்பமாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அண்மையில் நீதிமன்றத்தில் ஒரு அதிரடி தகவலை பகிர்ந்துள்ளது. இந்த சந்தேக நபர்கள் துபாயில் தங்கியிருந்த அதே காலகட்டத்தில் ரகித ராஜபக்ஷவின் தந்தையாரான அன்றைய நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷவும் துபாயில் தங்கியிருந்தார் என்பது விசாரணைகளில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவரே அங்கு சென்றார், யாருடன் தொடர்பில் இருந்தார் என்பது குறித்து தற்போது புலனாய்வு அமைப்புகள் தீவிரமாக ஆராய்ந்து வருகின்றன. துபாயில் நடந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு லஞ்ச பேரம் இறுதியாக 200 மில்லியன் ரூபாயாக குறைந்து தீர்மானிக்கப்பட்டது. அதில் முதற்கட்ட முற்பணமாக 120 மில்லியன் ரூபாய் ஹரக்கட்டாவின் தரப்பால் வழங்கப்பட்டுள்ளது. இந்த பெருந்தொகை முறையான வங்கி வழிகளில் வராமல் சட்டவிரோத
உண்டியல் பணப்பரிமாற்ற முறைகள் மூலம் இலங்கைக்குள் கொண்டுவரப்பட்டு நாவல பகுதியில் உள்ள முன்னாள் அமைச்சரின் இல்லத்திற்கு அருகில் வைத்து இடைத்தரகர்களிடம் கைமாறியதாக சிபிஐஓசி நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. சதி முறியடிக்கப்பட்டது எப்படி? புதிய அரசின் அதிரடி, அதனை பார்ப்போம். 2023ஆம் ஆண்டில் நடந்த இந்த விவகாரம் கடந்த கால அரசியல் சூழல் மற்றும் அதிகார பின்னணி காரணமாக வெளியே வராமல் மூடி மறைக்கப்பட்டிருந்தது. ஆனால் 2024 செப்டம்பரில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அரசு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு புதிய சுயாதீன அதிகாரத்தை வழங்கியதன் பின்னர் கிடப்பில் போடப்பட்டிருந்த சர்வதேச போதைப்பொருள் மாஃபியாக்களின் நிதி பரிமாற்றங்கள் தொடர்பான கோப்புகள் தூசு தட்டப்பட்டன. CIA BOC அதிகாரிகள் மேற்கொண்ட டிஜிட்டல் விசாரணைகள், விமான பயண பதிவுகள் மற்றும் உண்டியல் பண பரிமாற்றங்களின் தடயங்கள் மூலம் இந்த சதி அம்பலமாகி முன்னாள் அமைச்சரின் மகன் உள்ளிட்ட மூவரும் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர். இவர்களின் பிணை விண்ணப்பங்களை நிராகரித்த நீதிமன்றம் இவர்களை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளது. பாகம் 1 பார்த்ததை போன்று இதையும் நீதிக்கான ஒரு செய்யுள் வடிவில் பார்ப்போம். சட்டம் காக்கும் உயர் ஆசன பீடத்தமர்ந்து சட்டத்தின் வழிகளை விலை பேச துணிந்தாரோ, கோடி பணத்தை கொட்டி கொடுத்தவுடன் கோர குற்றவாளிக்கு குடைபிடிக்கச் சென்றாரோ, அந்தஸ்து அதிகாரம் வாரிசு என்ற திமிரில் துபாய் நகரில் கூடி சதித்திட்டம் தீட்டினாரோ, உண்டியல் வழியே உறிஞ்சிய கருப்பு பணம் இன்று கம்பி எண்ண வைக்க வந்ததடா காலம். உழைப்பவன் காசு இங்கு வரியாக போகையிலே குற்ற பின்னணிக்கு காவலாய் நின்ற கூட்டம். சட்டத்தின் கைகள் சதிராடும் வேளை இது. ஊழல் கரையழியும் புதிய காலம் இது. இறுதியாக ரகித ராஜபக்ஷவின் இந்த கைது இலங்கையின் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய முக்கியமான திருப்புமுனையாக பார்க்கப்படுகிறது. எவ்வளவு பெரிய அரசியல் பின்னணி இருந்தாலும், அதிகாரத்தின் உச்சத்தில் இருப்பவர்களின் வாரிசாக இருந்தாலும், சட்டத்திற்கு புறம்பான செயல்களில் ஈடுபட்டால் சட்டம் தன் கடமையை செய்யும் என்ற எச்சரிக்கையை இந்த புதிய அரசின் நடவடிக்கைகள் உணர்த்தியுள்ளன. தொடர்ந்து 3வது பாகத்தை நாம் பார்க்கலாம். நாட்டின் முதுகெலும்பாக இருக்கும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திலும் காப்புறுதி துறையிலும் மறைந்திருந்து மக்களின் பொதுப்பணத்தை முறைகேடு செய்த உயர்மட்ட அதிகாரிகள் மற்றும் வெள்ளையாடை அணிந்த முக்கிய புள்ளிகள் யார் யார், அவர்களின் பின்னணி என்ன? தொடர்ந்து ஆய்வு செய்வோம், நீதிக்கான குரலாய் ஒலிப்போம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.